தோழருடைய புத்தகம். இந்த புத்தகம் இந்த பகுதியிலே இந்த இடத்திலே வந்து அறிமுகப்படுத்தப்படுவதற்கு உண்மையாகவே நான் சார்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவரை சார்பாக உண்மையாகவே பெருமைப்படுத்தும். எங்களது தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் ஆற்றல் மிகு இன்றைய தமிழ்நாடு இந்திய அரசியலிலே பேசப்படுகின்ற ஒரு ஆற்றல் மிகு துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய எங்கள் கழக இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய திருக்கரங்களால் அன்பகத்திலே அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த புத்தகம். அப்படிப்பட்ட அந்த புத்தகத்தை எங்கள் பகுதிக்கு அறிமுக கூட்டம் நடத்த வாய்ப்பு கொடுத்த முதலில் தம்பி பரிமுகத்துக்கு எனக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளேன். மாணவர் அதாவது அறிமுகப்படுத்த சொல்லி 3 புத்தகத்தை பற்றி அறிமுகப்படுத்த சொல்லுவாங்க. இவங்க பின்னாடி பேசுறவங்க வந்து பெரிய பெரிய ஜாம்பவார்கள். அதாவது அவங்களுக்கு வந்து நாங்கள் எப்பயுமே இடையூறாக இருக்கவே மாட்டோம். சிறப்பு பேச்சாளர்கள்லாம் புத்தகம் எழுதி உட்காந்துக்கிட்டு எங்களை புத்தகத்தை பேசுனா நாங்கள் மிக பெரிய ஆட்கள் அவங்க பேசுறதுக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுத்து எங்கள் உரைகளை வந்து சுருக்கமாக குறித்து கொள்வாங்க சொல்லி இதை மட்டும் நண்பருக்கு என்னை தெரியப்படுத்துவது என்னென்றால், இது போல புத்தகம் சார்ந்த கருத்தியல் சார்ந்த இடதுசாரி சிந்தனைகள் சார்ந்த எந்த நிகழ்வுகள் இருந்தாலும் நீங்கள் இந்த பால்வேட்டிப்பட்டி சட்டமன்றத்துக்கு உட்பட்ட எந்த பகுதியில் எங்கு வேணாலும் நீங்கள் எந்த இடம் வேண்டும் என்று சொல்கிறீர்களோ உடனடியாக மாணவர்களை உங்களுக்கு தயார் செய்து கொடுக்கும் என்பதை அந்த பகுதியானது இன்னும் பல மாற்றங்களை பெற வேண்டும். சின்ன ஒரு 5 பசங்க 10 பசங்களை வந்து மாநில நடிகாசன் போல ஒரு சிலர் இருப்பாங்க. நாங்கள் 5 பேர் 10 பேர் வருவோம். அப்படி உருவான இடங்கள் தான் பெருசா. அதுக்கப்புறம் வந்து இளைஞர்களுடைய போக்கு வேறு விதமாக சென்று விட்டது, மாணவர்களுடைய போக்கு வேறு விதமாக சென்று அதை சரிப்படுத்த வேண்டும். ஏன்னா போக்குகள் சரிவரிசாத காரணத்தால் இது நம்ம பகுதிகளை எத்தனையோ விதமான தவறுதலான போகக்கூடாத கட்சிகள் அங்கீகரிக்கவே கூடாது. அந்த கட்சிகள் இந்த மாதிரி கட்சிகள்லாம் அந்த மாணவர்கள் வந்து இளைஞர்கள் வந்து உள்ள போய் சூழல் உருவாயிடுச்சு. அதை விட்டு வந்து நம்மளுடைய தவறுதான். எங்கெல்லாம் படித்த இளைஞர்கள் இருக்கிறார்களோ, எங்கெல்லாம் கருத்தியல்வாதிகள் இருக்கிறார்களோ, அவர்களை சூழ்ந்து வாய்ப்பு சிந்தனை சார்ந்த ஒரு கருத்தியல் உருவாகுது என்று சொன்னால் அதற்கு முழு பொறுப்பையும் காரணத்தையும் நாமளே எடுத்துக்கொள்கிறோம். அதையெல்லாம் கலைக்கும் விதமாக இது போல நிகழ்வுகளை வந்து தொடர்ந்து ஒவ்வொரு ஒன்றியங்கள் வாயிலாகவோ அல்லது கிளைகள் வாயிலாகவோ நீங்க எப்படிலாம் நீங்க எங்கெல்லாம் ஏற்பாடு பண்ணணும், எந்த இடத்துல நீங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற கருத்துக்களை நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க பதிப்பகம் சார்பாக சரி, இல்ல எஸ்எஃப்ஐ சார்பாக சரி, ஏஎஸ்பி சார்பாக சரி, நீங்க திராவிட சார்பாக சரி, எந்த சார்பாக சரி, இது போல கருத்தியல் சிந்தனைகளுக்கு உங்களுக்கு மாணவர்கள் தொடர்ந்து உங்களுக்கு பின்னே இருக்கும் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கன்சிராமன் என்ற திராவிட மாடல் என்ற ஒரு தலைப்புக்கான ஒரு புத்தகத்தை கொடுத்திருந்தார். இந்த கன்சிராமனா உண்மையாகவே நிறைய பேருக்கு தெரியாது. கன்சிராமன் பேர் வந்து ஏதோ நம்மளுக்கே சமங்களாத ஒரு ஆடு, அவருக்கு பேரை வந்து அவருக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நானே ஒரு பேர் ஒரு போன்ல பேசணும் டக்குன்னு பேசணும்னு நான் யோசிச்சேன். கொஞ்ச நேரம் பேசிட்டு நம்மளுக்கே யோசிப்பேன். ஏன்னா நிறைய தலைவர்களை நாம் அப்படிதான் விளைவிட்டு போயிடும். இந்த கன்சிராம் அப்படின்ற ஒரு தலைவர் வந்து வடநாட்டிலே ஒரு பட்டியல் சமூக மக்களினுடைய மிகப்பெரிய ஒரு ஆளுமை குரலாக இருந்தவர். நீ என்னை உன் அடிமை என்று நினைக்கும் போது உன்னை அடிக்கும் ஆயுதமாக நான் மாறிடுவேன் என்று கூறிய புரட்சியாளர் பாபா சாஹிப் அம்பேத்கருடைய கொள்கை தாங்கி செயல்படுத்திய பகுஜன் நாயக் மன்னியல் சாயக் என்றெல்லாம் அன்போடு அழைக்கப்பட்ட நமது காசிராம் அவர்களினுடைய இந்த வரலாறு என்பது தொடர்ந்து முழுமையாக ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, மிக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகவே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நெறியாக இருக்கு. குறிப்பாக கன்சிராம் அவர்களுடைய பேரை வச்சு ஒரு புத்தகத்தை எழுதக்கூடிய வந்து யாரும் எப்படியான சிக்கல்களை சந்தித்திருப்பா அப்படின்னு தெரியும். ஏன்னா கன்சிராம் என்பது என்னன்னா, முதல் அதாவது பகுஜன் சமாஜ்வாடி கட்சி ஒரு கட்சி இருக்குங்களா, அந்த கட்சியை வந்து புறக்கணித்த நிறுவன தலைவரே வந்து நம்ம கன்சிராம் சொல்லலாம். அப்ப அப்படியான ஒரு தலைவரை வந்து நம்ம தலைவர் திராவிட மாடல் நாயகருக்கு வந்து அவரை தூக்கி உயர்த்தி ஒப்புமைப்படுத்தி பேசுவதாக இந்த நூலை எழுதியிருக்கிறார். அந்த நூலை எழுதி பிறகு அவர் எவ்வளவு நெருக்கடிகளை சந்தித்திருப்பார் என்பது கட்டாயமாக ஒரு பேசக்கூடியதாக இருக்கிறது. வடநாட்டில் ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக மட்டுமல்லாமல்
1981 சோசிக் சர்க்கஸ் ஷெலிப் அப்படின்ற ஒரு அமைப்பு, அந்த அமைப்பிலிருந்து உருவாக்கப்பட்டதான் இந்த பகுஜன் சமாஜ்வாதி கட்சி. இந்த கட்சியோடு மட்டும் நின்று விடாமல் தொடர்ந்து இவருடைய போராட்டம், இவருடைய தொடர்ந்து இவருடைய அதாவது ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராட வேண்டும் என்ற நோக்கத்தை அடிப்படையில்தான் இங்க தென்னாட்டில் அந்த பெரியாரினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு மாணவராக பெரியாரினுடைய விரும்பியாகவே அவர் கணிசாமி இருந்திருக்கிறார் அப்படின்றது வந்து உண்மையாகவே யாழ்னி இந்த புத்தகத்தின் மூலமாக தான் நமக்கு தெரிய வருகிறது. ஏன்னா லக்னோவுக்கு தந்தை பெரியார் ஒரு முறை சென்றிருக்கும் போது அங்கு இருக்கிறவங்க எல்லாமே கருப்பு கொடி காட்டி அவரை எதிர்த்தார்கள் என்று பதிவு செய்திருக்கிறார். ஆனால் அதே லக்னோவில் காட்சியாம் அவர்கள் தான் பெரியார் மேளா அப்படின்னு ஒரு நிகழ்வை, ஒரு நிகழ்ச்சியை உருவாக்கி கொண்டாடி இருக்கிறார். அது முழுக்க பெரியாரினுடைய பேரை தூக்கி பிடித்ததற்கு ஒரு முக்கிய காரணம் யார் என்று சொன்னால் அது காட்சியாம் அவர்கள் தான். அந்த நிகழ்விலே செப்டம்பர் மாதம் 3 நாட்கள் அந்த நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. அந்த நிகழ்ச்சிக்கு பல சிலைகள் அதில் வந்து ஒரு பூங்காவில் உருவாக்கி இருக்கிறாங்க. அம்பேத்கர் சிலை, அது மட்டும் இல்லாமல் தந்தை பெரியார் சிலைகள் உட்பட ஒரு 5 சிலைகளை வந்து நிறுவியிருக்கிறார். அப்ப ஒரு தென்னாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் வடநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் ஒரு எந்த ஒரு அரசியலுக்கும் இல்லாம எந்த ஒரு ஆட்சி அதிகாரத்திலும் எந்த ஒரு இதிலையும் வந்து அமர்ந்து அனுமதிக்காத ஒரு தலைவர் இன்னைக்கு வேற ஒரு மாநிலத்துல ஒரு அங்க இருக்கக்கூடிய முதல்வரால் சிலையாக இருக்கப்படுகிறார் என்று சொன்னால் தந்தை பெரியாரை பற்றி நாம் உண்மையாகவே தமிழ்நாட்டை சேர்ந்த அத்தனை பேரும் நாம் பெருமைப்பட்டிருக்கக்கூடிய வகையிலே அது இருக்கக்கூடிய தலைவர் என்பதால் தான் இன்னைக்கு காசிராம் அவர்களுக்கே வந்து இங்க வந்து ஒரு ஆளுமைப்பட்ட ஒரு தலைவர் தெரிந்திருக்கிறார். அவரை தலைவராக எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த சிறப்பான எண்ணம் அவர் மனதில் இருந்திருக்கிறது என்பதை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். அப்ப இப்படிப்பட்ட ஒப்புமிக்க தலைவர்களை திராவிடம் என்பது அதாவது 3 தலைவர்களை அடிப்படையான கொள்கையை கொண்டதுதான். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கருடைய அம்பேத்கரிய கொள்கை, தந்தை பெரியாருடைய பெரியாரிய கொள்கை, ஆனால் மார்க்சிய மார்க்சிய கொள்கை. இந்த 3 கொள்கைகளும் ஒன்று சேர்ந்ததுதான் திராவிட மாடல் என்ற ஒரு கொள்கை அப்படிங்கிற இந்த புத்தகத்துல தெளிவாக கட்சிதான் தளபதியுடைய அந்த ஒப்புமைப்பாட்டோடு மட்டும் நின்று விடாமல் யாரெல்லாம் திராவிட மாடல் என்பதை ஏற்றுக்க முடியாம திராவிட மாடல் அப்படின்ற ஒரு கொள்கையும் சரி, அது ஒரு கோட்பாடையும் சரி, அந்த செயல்பாடையும் சரி, யாரெல்லாம் ஏற்றுக்க முடியாம இருக்கிறார்களோ அவங்கெல்லாம் அவங்களுக்கு ஒரு சித்தாந்தத்தை பிரிச்சுக்குவாங்க. இப்ப அம்பேத்கர் மட்டும் நான் பேசுனேன், அம்பேத்கர் மட்டும்தாங்க, நாங்க மத்த மாதிரி கூட நாங்க யாரையும் வச்சுக்க மாட்டோம். எழுந்தாலும் அம்பேத்கர், படுத்தாலும் அம்பேத்கர் ஒருத்தர் இருப்பாங்க, ஒருத்தர் மார்க்ஸ் மட்டுமே பேசுவாங்க. இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, ஆனா அந்த எனக்கு ஒருத்தர் மேல வெறுப்பா இருக்குதுன்னா அவன் கூட்டி பேச மாட்டேன். எனக்கு ஒரு மேல வெறுப்பா இருக்குது அப்படின்னா அவன் அப்ப பேச மாட்டேன். அதுக்கு தான் வேற சித்தரிப்பேன். அப்ப என்ன பண்றது, திராவிட மாடல் அப்படின்ற மாடலுக்கு பதிலாக ஏன் ஒன்று சொல்லுவாங்க தனியா ஜெய்பீம் மாடல் அப்படின்னு ஒரு மாடல், இதுதான் மார்க்சிய மாடல் அப்படின்னு ஒரு தனியா எப்பயுமே தனிச்சு போறதான் பார்ப்பாங்க. அப்ப ஜெய்பீம் மாடல் அப்படின்னு தனியா போல, மார்க்சிய மாடல் தனியா போல, ஜெய்பீம் மாடல் மார்க்சிய மாடல் இதெல்லாம் சேர்ந்ததாமா திராவிட மாடல், இதெல்லாம் சேர்ந்ததான் திராவிட மாடல். மார்க்ஸ் என்ன சொன்னாரோ, அம்பேத்கர் என்ன சொன்னாரோ, பெரியார் என்ன சொன்னாரோ, இந்த 3ஐயும் ஒன்னா சேர்த்து தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அந்த நாற்காலியை அமர்ந்து நம்ம எல்லாம் சிறப்பான முறையை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஆகையால் இளைஞர்களாலும் சரி, அறிஞர்கள் பல பேர் வந்திருக்கீங்க, இதை முதல்ல எந்த புத்தகத்தை 3 புத்தகங்களை படிக்கிறீங்க, தயவு செய்து இந்த கான்சியாவும் கடமைகள் இந்த புத்தகத்தை வாங்கிட்டு தயவு செய்து படிங்க. படிச்சு உங்க பகுதியில் இருக்கக்கூடிய இருக்கிறவங்களுக்கெல்லாம் தயவு செய்து அந்த கடைசி பக்கத்தை வந்து முழுமையாக படிக்க ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுங்க. அதுக்கெல்லாம் எங்க துணை அமைப்பாளர் தயவு செய்து புத்தகத்தை வாங்கிப்போம் அப்படின்னு. அப்படியான ஒரு உன்னத தலைவர், அந்த தலைவர் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார், தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார். கன்சிராம் எதை கனவு கண்டாரோ அந்த கனவை நிறைவாக்கக்கூடிய விதமாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார், தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார் என்பதை மட்டும் நாங்கள் அனைவரும் நிலையான ஒரு கருத்தை இழுத்துள்ளோம். அதுக்கு முழுமையா பல விஷயங்களை வந்து எடுத்துக்காட்டாக இந்த பேருக்கொள்வதாக சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படின்னா இன்னைக்கு
எனக்கு ஜாதி ஏற்றத்தால் முடிஞ்சா எனக்கு முன்னாடி தோழர் பேசுறாரு, கேள்வி பிரச்சனை பத்தி பேசுறாரு. அரைப்படி நெல்ல கூலியாக அதிகமாக கேட்ட ஒரே காரணத்துக்காக 44 பேரை ஒரே கூலிக்குள் வச்சு நெருப்பு வச்சு கொளுத்தக்கூடிய அந்த சாதிய அந்த மனநிலை, அந்த கீழே அவர்கள் வச்சிருக்கக்கூடிய அந்த அந்த எண்ணம் எவ்வளவு வீரியம் கொண்டதாக இருக்குது. கீழ்மணி சொல்ல 44 பேர் அந்த நெருப்புல கைகளை சொன்ன நீங்க அரைப்படி நெல்லு பாக்குறீங்க. அந்த பிரச்சனை என்பது அரைப்படி நெல்லு கிடையாது. அரைப்படி நெல்லு தான் ஒரு பிரச்சனை கிடையாது. அந்த அரைப்படி நெல்ல கூலி உயர்வா கேட்டான் பாரு, நீங்க முன்னாடி வச்சு நேருக்கு நேரம் அவன் வாயத்தை வேணும்னு கேட்டான் பாரு, அவன் கேட்டாதான் பிரச்சனை. நெருங்க பிரச்சனை கிடையாது. நீங்க தான் எங்களுக்கு நேருக்கு நேரம் கூலி உயர் சொல்லி கேட்க சாமி, ஐயா சாமி, அம்மா சாமி பேசிட்டு இருந்தவன் நீங்க வாயத்திலிருந்து எங்க அரைப்படி நெல் வச்சா கூட அப்பதான் அறுக்கிறதுக்கு வருவோம்னு சொல்றான் பாரு, அதுதான் அவனுக்கு பிரச்சனை. அந்த பிரச்சனை தான் அவனுக்கு அந்த நெருங்க பிரச்சனை கிடையாது. அந்த ஜாதியை அவன் நேருக்கு நேரம் கேட்கிறான் அந்த பிரச்சனை. அந்த சாதி என்ன பண்ணலாம், நீங்க படிச்ச இளைஞர் நீ வெட்டி கொள்றான, நீ சாதியத்தோடு தன்னுடைய பெண் பிள்ளையை அவ்வளவு ஆளுமை அவ்வளவு அன்பு தன்மையா ஆசாசியா என் பிள்ளைய நான் கையில வாங்கக்குள்ள உன் பொண்ணு வாங்க என் பொண்ணா இப்படிலாம் அடிக்கிறான் அப்படிலாம் ஒரு கடவுள் கொத்தி கொத்தி உன் பொண்ணு தூக்கி வளர்த்துக்குள்ள அதே மாதிரிதான உன் பொண்ணு காதலிச்சு வெட்டி பண்ணியா அவங்க அப்பா அம்மா அதே அப்பா அவங்க என்னையே இருந்தாலும் சரி, எப்படி உன் மகன் ஆசையா வளர்க்குறாங்க அதே மாதிரி என்னையும் எங்க அப்பா அம்மா ஆசையா வளர்த்துருப்பாங்க. முன்னால முடிஞ்சிருவாங்க எங்க அம்மா என் வீட்டுல தான் என்னைய அவளை தான் வளர்த்துருப்பாங்க. அப்ப என்னுடைய ரத்தத்தின் மீது என்ன சாகடிச்சுதான் உன் மகனை இன்னொருத்தருக்கு வாழ்ந்து வைக்கிறேன். எத்தனை நாள் உன் மகன் வாழ்ந்தப்பா, எத்தனை நாள் உன் மகன் சந்தோஷமா இருந்திருப்பா. அப்ப அந்த அந்த சுயப்பட்டு ஏன் அதே இடத்துல உன் மகன் வெட்ட முடியுங்க, என்ன வீட்டு சாதிச்சு அதே உன் மகன் வெட்ட முடியுமா? சாதியை உணர்வுதாங்க. ஏன்னா இன்னொரு நவீனத்துவம் இதை நீ மேற்போக்கா பார்த்துட்டு போயிருக்கோம். பாடுறது என்ன விஷயம்னா, தமிழ்நாட்டிலும் சரி பல இடங்கள்ல கலப்பு திருமணத்துக்கான சலுகைகள் இருக்கிறது. அதை உணர்ந்து எத்தனையோ பேர் கலப்பு திருமணத்தில் வேலை வாய்ப்பு போயிருக்காங்க. இங்க என்ன பிரச்சனைனா, ஒரு இடத்துல ஒரு கலப்பு திருமணத்துல நம்ம கல்யாணம் பண்ணி ஒரு ஜோடி ஒரு பகுதியில் இருக்குது அப்படின்னா அவன் அங்க என்னென்ன சலுகையை பயன்படுத்தி ஒரு வேலை வாய்ப்புக்கு போயிட்டாலோ இல்ல வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாலோ அவன் கூட இருக்கக்கூடியவன் அந்த பகுதியில் இருக்கிறவன் ஏது தப்பு இல்லடா, அது மாதிரி பண்ணா வேலை வாய்ப்பு கிடைக்கடா, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லடான்னு இன்னும் கூட இருக்கணும். அதே மாதிரி பல கலப்பு திருமணம் உருவாக்கி பண்ணிடுவான். நிறைய பேர் கலப்பு திருமணம் உருவாக்கிடுவாங்க. அவன் சாலை திருமணங்கள்லாம் குறைஞ்சிடும். இதைதான் அவங்க யோசிக்கிறாங்க. நாம என்ன நினைக்கிறோம், கௌரவத்துக்கு நினைக்கிறோம். அப்பா அம்மா கௌரவத்துக்கு வெட்டிட்டானா, யாரும் வெட்டிட்டான்னு நினைக்கிறீங்க? இல்லையே கிடையாது. இதெல்லாம் நவீனத்துவம் மாற்றப்பட்டு விட்டது. ஜாதி தலைவர்களுடைய நவீனத்துவமான மாற்றப்பட்டது. அப்பா அம்மா கிட்ட சொல்றதுதான் அந்த உணர்வு. ஆனா அவன் நவீனத்துவம் என்னன்னா, ரெண்டு கலப்பு திருமணத்துல ஒரு பகுதியில போய் நல்லா வந்ததான் அப்படின்னா அங்க ஒரு வேலை வாய்ப்பு போய் சலுகை தெரிஞ்சு அங்க மக்கள் தெரிஞ்சுக்கிட்டா வரக்கூடிய இளைஞர்களும் வரக்கூடிய மாணவர்களும் என்ன தொடர்ந்து அந்த சாதி அந்த கலப்பு திருமணத்தை அங்கீகரிச்சு அதை ஏற்றுவான். அதுதான் வரக்கூடாது. அந்த மனநிலையை அவன் மனசுல பதியக்கூடாது என்பதற்காக தான் அவங்க தீவிரமாக செஞ்சுக்கிறாங்க. இதெல்லாம் தீண்டாமை என்பதெல்லாம் பல விதத்தில் நவீனமயமாக மாற்றப்பட்டுருச்சு. நிறைய நவீனத்துவம் ஆயிடுச்சு. அதையெல்லாம் எதிர்த்துதான் போராடி கொண்டிருக்கிறோம். நீங்க வெறுமனே தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி வந்துச்சுல, ஜாதி பஞ்சு போச்சா, அவங்க எடுத்துட்டாங்க இவங்க எடுத்தாங்க கேட்க முடியல. எப்பா திமுக ஆட்சிக்கு வந்துதான் தலைவர் போய் யாரு ஜாதி வெட்டுறீங்க? அரசாங்கம் கடினமாக்கும், சட்டங்களை கடினமாக்கும், கட்டுப்படுத்த முயற்சிக்கும். உன் தலையில உன் அறிவுல உன் மனசுல இருக்கக்கூடிய அழுக்க அரசாங்கம் அழிக்க முடியாது. அது நீங்களும் மாறும். இப்ப இருக்கக்கூடிய பழகக்கூடிய இளைஞர்கள் நாம தான் மாறும். ஒரே தரத்தை சாப்பிடுறோம், பக்கத்துல தொட்டு பக்கத்துல உட்காந்து அப்படியே பக்கத்துல கையை தொட்டு பார்த்தா உன் கையை பிடிக்கும் அதே மாதிரி இருக்கு. அது எல்லாருக்கும் ஒண்ணுதான். அந்த மனநிலை முதல்ல நமக்கு வரணும், படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வரணும், நம்ம தெரிஞ்சுக்கணும். தொடர்ந்து இப்படிதான் இந்த சாதியை ஐக்கிய முடியுமோ தவிர அடுத்த முறை மறுபடியும் திட்டமுறையும் தலைமைதான் ஆட்சி வர போறாரு. அது எந்த சந்தேகம் கிடையாது. மறுபடியும் அவர் தான் முதலமைச்சர். அப்பயே மட்டும் ஜாதியில தமிழ்நாட்டிலே ஜாதி அழிஞ்சு போயிடும். இந்த இடஒதுக்கீடு தான் எங்களுக்கு பெரிய பிரச்சனை.
எங்களுக்கு பிரச்சனையே என்னன்னா இடஒதுக்கீடு தான். இடஒதுக்கீடு தூக்கிட்டாலும் நல்லா சந்தோஷப்படுவாங்க. என்னன்னா இப்ப இந்த கன்சிராம் அவர்கள் வந்து இடஒதுக்கீடு பத்தி சொல்லியிருந்தார். ஒரு பகுதியில கன்சிராம் இருந்த ஒரு பகுதியில அது ஒரு பகுதியில மட்டும் அதிகப்படியா வந்து ஆதிக்கம் சாகினர் இருக்காங்க. அவங்க போய் சொல்றாங்க, நாங்க இந்த பகுதியில நாங்க தான் அதிகம், அதனால இந்த பகுதியில 80% 80% நாங்க தான், அதனால எங்களுக்கு 80% இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு கேட்க உடனே கான்சிராம் என்ன சொல்றாரு, சரி ரைட்டுப்பா நீங்க சொல்ற மாதிரி சரி இந்த பகுதியில தான் அதிகம், உங்க ஒருத்தருக்கே வந்து 80% இடஒதுக்கீடு கொடுத்துறோம். மீதி 83 பகுதிகள் 83 தொகுதி, அந்த 83 தொகுதிகளிலும் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவரும் மிக பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவரும் மொத்த பேரும் 85% இருக்காங்க. அப்ப 85% இடஒதுக்கீடு குறையா என்று அவர் கேட்கிறார் என்று சொன்னா எவ்வளவு அந்த நுணுக்கமான அந்த உணர்வு, அந்த கிடப்பாத முயற்சி எப்படி அந்த கன்சிராம் அவர்களுக்கு அந்த மனசுல இருந்திருந்தா இப்படி அந்த கருத்துக்கள் வந்து அவர் சொல்லியிருப்பாரு அப்படின்றத நம்ம உணர்ந்துப்போம். அதே அந்த நோக்கத்தில் தான் தளபதியாகவும் இன்னைக்கு பல திட்டங்களை பல இடத்துல விடாம பிடிச்சிட்டு உட்காந்துட்டார். எத்தனை இடத்துக்கு சொல்லிட்டாங்க இதுல மத்திய அரசு இருந்து. ஆனா ஒண்ணு கூட அவர் வந்து சலுகைக்கு அமெரிக்காவுக்கு விட்டு கொடுப்பாரு. இன்னைக்கு நம்ம இதெல்லாம் சொல்றாங்க பாருங்க, இந்த புலன்படிக்க திட்டத்தை வந்து மறுபடியும் நாங்க கொண்டு வரதுக்காக முயற்சிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதை எனக்கு தோழர் அழகான புத்தகத்துல குறிப்பிட்டிருந்தாரு. அதாவது புலக்கல்வி திட்டத்தை சொல்றாங்க, அவங்க ஆணைய ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, பார்ப்பனருக்கு வந்து தொழிலே வந்து பிச்சை எடுப்பது. நான் சொல்றேன், இதை யாரும் ஏதோ போற பொருள் புத்தகத்தை எழுதி வச்சுட்டு போவார், இங்க நாங்க அதை எடுத்து படிச்சு எழுதி சொல்லிட்டு போகல. அவர்கள் எழுதுன அவர்களுடைய புத்தகத்தை வந்து தெளிவா பக்கம் அதான் விஷயம். காஞ்சி காமகோடி சங்கராச்சாரியாருடைய உபநாசங்கள் இருக்கிற புத்தகத்துல 28வது பக்கத்துல அவங்களே சொல்லிக்கிறாங்க, என்னன்னா பழைய நாளில் பிராமணன் தான் பிச்சை எடுப்பான், மற்ற சாதிக்காரர்கள் நாம கொடுத்தாலும் வாங்கிக் கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு நான் சொல்றேன், சங்கராச்சாரியர் சொல்லியிருக்காரு. அப்ப என்ன, பார்ப்பனுடைய தொழிலாம் பிச்சை எடுக்கிறது. அப்ப பார்ப்பனம் அல்லாதவங்க எல்லாம் வந்துடும். இவங்க என்னன்னா இந்த உயர்சாதி போல இவங்களுக்குள்ளே ஒரு எண்ணம் வந்தது. யாருக்கு, இந்த பிற்படுத்தப்பட்டவருக்கு மிக பிற்படுத்தப்பட்ட குறிப்பாக இன்னும் தெரியவங்க கிழக்கு சொன்னா நமக்கு சரி இந்த மற்ற பட்டியல் சமூகத்தை விட்டுட்டு மீறிகள் எல்லாருமே தன்னை உயர்சாதியை நினைச்சுக்கலாம். இங்க சொல்றது எல்லாமே உயர்சாதி பார்ப்பனர். இங்க யாரும் வந்து ஒரு வன்னியரையோ இல்ல ஒரு கவுண்டரையோ இங்க அவங்க குறிப்பிடல. இங்க சொல்றது என்னன்னா அதாவது உயர்சாதி பார்ப்பனர் இந்த கருத்து சொல்லி வச்சாரு. இவங்க தொழிலே என்ன அப்படின்னா பிச்சை எடுப்பதான் இவங்க தொழில் அவரே சொல்லியிருக்காரு. மற்றவன் யாராவது பார்ப்பனர் வல்லாத மற்ற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வந்து சும்மா பணம் கொடுத்தா அந்த பணத்தை அவங்க வாங்க மாட்டாங்க. அந்த பணத்திற்காக ஏதாவது ஒரு பணியை செய்துவிட்டு தான் அந்த பணத்தை வாங்குவார்கள். அப்ப பணத்தை பிச்சை எடுப்பது என்பது பார்ப்பனர்களுடைய ஒரு தொழில் அப்படின்னு அவருக்கு பார்ப்பன எது செஞ்சா நல்லது, 5 சொன்னா நல்லதுப்பா, 5 எது செஞ்சாலும் நல்லதுப்பா அப்படின்னு கேட்கறாங்க இல்லையா. அந்த வழிமுறை தான் பிச்சை வந்து அடுத்ததுக்கு போனது. இப்ப பார்ப்பனரே பிச்சை இருக்காருப்பா, அந்த அடிப்படையில தான் பிச்சை இருக்கிறது அவங்களை விட்டு அடுத்த இடத்துக்கு போனது அப்படின்ட்டு இந்த கருத்தை வந்து யாருக்கு தெளிவாக குறிப்பிட்டிருக்காரு. ஏன்னா வந்து யாருக்கு அப்ப பிச்சை எடுப்பது பார்ப்பனருடைய தொழில் அப்படி இருக்குது என்று சொன்னால், மோடி அறிவித்த அந்த உலகக்கல்வி சம்பந்தப்பட்ட அந்த திட்டத்தில் இன்னைக்கு சொன்னாங்க 18 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய இளைஞர்கள் செருப்பு தீக்க பையன் செருப்பு தீக்கிறத கத்துக்கணும், கருது ஒழிக்கிற பையன் கருது ஒழிக்கிறத கத்துக்கணும், விவசாயம் பையன் விவசாயத்தை கத்துக்கணும், தச்சம் பையன் தச்ச வேலை கத்துக்கணும். அப்ப அவனுடைய குலத்தொழிலை அவன் கத்துக்கணும்ன்ற ஒரு திட்டத்துக்காக நீ ஒரு ஸ்கீம் கொண்டு வரல. அப்ப உயர்சாதி பார்ப்பனர்களுடைய தொழில் பிச்சை எடுப்பது என்று உன்னை சார்ந்தவர்களே விளக்கமாக கொடுத்திருக்கும் போது அந்த திட்டத்தை பயன்படுத்தி உயர்சாதி பார்ப்பனர்கள் இந்த குலக்கல்வி முறையில பிச்சை எடுப்பீங்களா? இல்ல நீங்க பிச்சை நாங்க சொல்ற மாதிரி எடுத்துக்கிறோமா? நாங்க எல்லாருமே போய் நாங்க வேலை செய்யறோமா? எங்க அப்பா அம்மா வேலை செய்யறோம், எங்க அப்பா செருப்பு தைக்கிறா செருப்பு தைக்கிறோமா? எல்லாரும் ஃப்ரீயா செய்யறோமா?
அதே மாதிரி உயர்சாதி பார்க்கணுடைய தொழில் வந்து இங்க பிச்சை தேவைப்படுங்க. அப்ப நீ போய் பிச்சை எடுக்கியா? இதையெல்லாம் தெளிவாக இவர் நிறைய கருத்துக்கள் வந்து புத்தகம் என்பது வெடிகுண்டுகளாக தான் அப்பப்ப வெடிக்கலாம். புத்தகம் என்பது திறக்கும் போதெல்லாம் வெடி பண்ணுவாங்க. அது மாதிரி யாருடைய இந்த காஞ்சிராம் கணக்கு என்ற திராவிட புத்தகம் ஒவ்வொரு பக்கமாக வெடித்துக் கொண்டிருக்கு, திறக்கும் போதெல்லாம் வெடிக்குது. அப்படிப்பட்ட புத்தகங்கள், இந்த மாதிரி புத்தகங்கள் தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு கூட்டங்களாக எடுத்து செல்வோம். நிறைய வந்து படிப்பதற்கு நேரம் இல்லாதவர்களுக்காகவே இந்த கூட்டத்தை நாங்கள் ரசிக்கிறோம். நாங்கள் நிறைய புத்தகங்களை வாங்கி எங்கள் தோழர்களுக்கு கொடுப்போம். கூட்டம் எவ்வளோதும் பேசுறதும் பண்ணுறதும் அப்படியே இருப்போம். தயவு செய்து எப்படியா பண்ணுவோம், உட்கார வச்சா அவங்க வாயில 1 மணி நேரம் பேச வச்சு அவங்க காதல கேட்க செல்லலாமா அப்படிங்கிறதுக்காக போதுமான முயற்சி அடைகிறது உங்களுக்கு இருக்கும். இது தொடர்ந்து ஒரு கட்டாயமாக யாரும் ஒரு மாதம் ஒரு கூட்ட மாதிரி இந்த மாதிரி அமைத்து கொடுத்து வாய்ப்பு கொடுக்கும்படி தமிழ் படிப்பு சரி யாருக்கும் சரி அனைவருக்கும் கேட்கிறேன். தொடர்ந்து பேசக்கூடிய அன்பு 2 தோழர்கள் 2 பேர் சூப்பராக பேசுவாங்க. தயவு செய்து எடுத்து போகாம பொறுமையா அவங்க பேசுறது கேளுங்க என்பதை கூறி வாய்ப்பு நன்றி.